கடலெண்ணெய், கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு, சின்ன வெங்காயம், ரெண்டு பச்சை மிளகாய், இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். இப்போ கட் பண்ணி வச்சிருந்தா வெண்டைக்காவை நம்ம சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெண்டைக்காய்க்கு நம்ம தண்ணியெல்லாம் சேர்க்க தேவையில்லை, அது வதங்குறதுலேயே வெந்துடும். இதை மூடி போட்டு 5 minutes வேக வச்சிங்கன்னா லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். சீக்ரெட் டேஸ்டி பவுடர் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அது அந்த சைடு வெந்துட்டு இருக்கட்டும். 2 காஞ்ச மிளகாய், 50 கிராம் மிளகாய் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஸ்டேஜ் வந்துட்டா போதும். இதை ஆற வச்சுட்டு நம்ம மிக்சியில போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். தோல் எடுத்துக்கலாம். மினிட்ஸ் ஆயிருக்கு. வெண்டைக்காய் எந்த அளவுக்கு வந்துருக்கு பார்க்கலாம். இங்க பாருங்க, வெண்டைக்காய் சூப்பரா பாதி அளவுக்கு இதுல கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்ல 2 கிளறி விட்டுடலாம். கொஞ்சமா மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். தனி மிளகாய் தூள் 1/4 ஸ்பூன் தான் எடுத்திருக்கேன். ஏன்னா நம்ம மலாட்டா பயிரில் 2 காஞ்ச மிளகாய் போட்டிருக்கோம், இதுல 1 பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். அதனால காரத்துக்கு இதுவே போதும், திட்டமா இருக்கும். வெண்டைக்காய் பொறுத்தவரை ஆரம்பத்திலே உப்பு போடக்கூடாது. நல்லா பாதி அதுக்கப்புறம் உப்பு போட்டுக்கலாம். ஏன்னா ஆரம்பத்திலே உப்பு போட்டா குழகுழப்பாயிடும். அதனால நம்ம கடைசியா முடி போறப்ப கூட இதுல உப்பு போட்டுக்கலாம். இதுல ஃபுல்லா உப்பு இறங்கிடும், அதனால கவலைப்பட தேவையில்லை. இப்போ லைட்டா கிளறி விட்டுக்கலாம். எவ்வளவு உதிரி உதிரியா வருது பாருங்க, ஒட்டாம. இதை 2 minutes மூடி போட்டு வச்சிடலாம். அந்த பச்சை ஸ்மெல்லாம் போயிடும். வெந்துருச்சுன்னு பார்க்கலாம். இந்த ஸ்டேஜ்ல நம்ம அரைச்சி வச்சிருந்த மல்லாட்டை காஞ்ச மிளகாய் அதை சேர்த்துக்கலாம். வெண்டைக்காய் தயாராகிருச்சு. வெண்டைக்காய் கறி ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.